very good family entertainment. நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பேய் படம் நினைச்சு பார்க்காத வரைக்கும் it will be very nice. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் சும்மா கிளாஸ்ல காமெடி சொன்னாவே சிரிப்பேன். சோ எனக்கு பர்சனலி ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துல it was actually good. first half விட I think second half வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. Obvious actually எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா வந்து யாரும் சிரிக்கவே இல்ல. தியேட்டர் was very silent. நானா சிரிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் it depends upon the person. நீங்க வந்து உள்ளே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால சிரிக்க முடியாது. இல்ல யார் என்ன நினைச்சா என்ன நம்ம சிரிக்கலாம் அப்படின்னா நம்ம சிரிக்கலாம். ஆப்வியஸ்லி நானா சிரிச்சேன். யார் என்ன நினைச்சா என்ன. சோ எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேய் படம்னு இல்ல, ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா பெஸ்ட். You can come watch with your families. குழந்தைங்களுக்கு செட் ஆகும். போரிங் லைட்டா ஜிவி ஃபேன் சோ அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவு. ஆமாமா மொக்க தான் படம். ஃபன்னா இருந்துச்சு அவ்வளவுதான். ஆனா கதைலாம் நல்லா இல்ல. ஓகேயா இருந்துச்சு. ஆக்சுவலி படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஃபேமிலியோட வந்து ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா படம் வந்து ஓகோ ஆகோன்னு பாராட்டுற லெவலுக்கும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ரொம்ப மொக்கடா பயங்கர கிரிஞ்சுடா என்னால் உட்காரவே முடியலடா நம்ம சூதுகவும் 2 மாதிரிலாம் இருக்குடா அப்படிலாம் சொல்லணும்னு பார்த்தா அப்படி இல்லை. ஒரு ஒன் டைம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நல்ல கதை, சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, செம்ம டைரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் சந்தானா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு விஷயத்த யோசிப்போம்ல, என்ன அப்படின்னா காமெடி கவுண்டர் அந்த டைமிங்ல கொடுக்குற கவுண்டர் மிஸ் ஆயிடுச்சோன்னு ஒரு ஃபீலா இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பில் பண்ணிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் சுமாரான ப்ரோ இருந்துரு. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இந்த பார்ட் இல்லை ப்ரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டன் வந்து கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக பாரு இல்லை. அதில் ஃபன் இல்லை, கவுண்டர் இல்லை, கவுண்டர் அவ்வளோ சரியில்லை. ஹீரோ இந்த இடத்துல வந்து மொட்டை ராஞ்சிருந்து அவர் என்ன கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருந்துரு ப்ரோ. ஆனால் நாங்கள் என்னென்னமோ நினச்சிட்டு வந்தோம் டைலர் பார்த்து ஐயோ படம் பார்க்கணும் போல இருந்துரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் அந்த அளவுக்கு வர்த்து இல்லாமல் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாமன் படம் ஒன்று பார்க்கணும். மாமன் படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்கான்னு சொல்கிறேன். அதுவும் ஆனால் கோஸ்ட் மாதிரி ஃபீலே வரல எனக்கு. பேய் பார்த்த மாதிரி ஃபீலே வரல. ஏதோ இந்த படம் ட்ரிப்பு படத்தை பேய் மாரி வரல அந்த மாரி இனிமேல் கொண்டு வந்துக்கிறாங்க. தவிர பேய் ஃபீல் அவ்வளோ பயமே இல்லை. அந்த காமெடி வந்து மொட்டை ரேஞ்சர் மட்டும் அவ்வளோதான். அந்த அவர் இல்லைன்னா படம் அவ்வளோ படமே இல்லை. அவரால் மெயினாக இருக்கிறாரு. படம் ஒன் டைமில் வாட்சபிள் மூவி. நிறைய ஹாரர் வந்து ஒர்க் அவுட் ஆகல, காமெடி சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். என்ன சொல்றது, அந்த டிடியில் உள்ள எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த படம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். படம் ஒரு தடவை பார்க்கலாம். மொட்டராஜன் அவரோட கேரக்டருக்கு அவர் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு தான் அர்த்தம். அவரோட கேரக்டர் அவர் வாழ்ந்திருக்காரு. ஜிவிஎம் வச்சுட்டு நம்ம என்ன சொல்றது, காமெடி படம் ஹாரர் படம்லாம் பண்ணவே முடியாது. அவர் ஒரு ஆக்ஷன் ஒரு வில்லன் மாதிரி உள்ளவர். அவரை வச்சுட்டு பண்ணாங்க, சரியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஓரளவு ஒரு தடவை பார்க்கலாம் டைம் இருந்தால்.